இது என்னோட ப்ராப்பர் லான்ச்னு நான் சொல்லுவேன். ஒரு ஹீரோவா எனக்கு ப்ராப்பர் லான்ச் இது கூட கேடி சார் தான் என்ன செலக்ட் பண்ணாரு. கேடி குஞ்சுமோகன் சார், அவர் எனக்கு காட் ஃபாதர் மாதிரி, என்னோட மென்டார், எல்லாமே அவர் தான் எனக்கு. ஸோ இந்த படம் வந்து அஜின் சார், பிஆர்ஓ அஜின், அந்த மேனேஜர் மூலியமா தான், அவங்க கம்பெனி மேனேஜர் அவங்க. ஸோ அவருக்கு நான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு, அப்புறம் அவரும் என்னோட ஃபோட்டோஸ் வந்து கேடி சார் காட்டிட்டு, அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு இருந்தார் என்ன. நேராக போயிட்டு அவர் சாரை பார்த்தோம். நிறைய தாடியோடலாம் இருந்தேன் நான். அப்போ ஒல்லுன் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ திடீர்னு என்ன பண்ணாருன்னா, சரி தாடியோட இருக்க செட் ஆகுது அப்படின்ட்டாரு. சார் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னோட டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, ஷங்கர் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன். சார் அதை நம்ம கண்டினியூட்டி இவ்வளோ ஷூட்டிங் இருக்குன்னா, இல்லை நம்மளுக்கு பிரேக் வருது, ஒரு 15 days பிரேக் வருது, ஷூட்டிங் இல்லை அப்படின்னாரு. ஸோ உடனே தாடி முடியெல்லாம் கட் பண்ணிட்டு, ஸோ அவர் சாருக்கு வந்து சொன்ன ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தோன்னா, அந்த கேப்ல தான் போயிட்டு வந்துட்டேன். இமீடியட்டா இன்னொரு 5 நிமிஷம் டைம் கேட்டேன். நானும் மேனேஜரும் தான் போயிட்டு முடியெல்லாம் வெட்டிட்டேன். வெட்டு வந்து சார் ஓகே பரவாயில்லப்பா, நல்லா இருக்கு, நான் சொல்றேன்ப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு ஒரு பயம் என்னன்னா, சார் ஒன்றும் கிளாரிட்டி கொடுக்கல. ஸோ என்ன ஆக போகுதுன்னு நினச்சிட்டு ஒரு பயத்தில் இருந்தேன். திடீர்னு அக்டோபர் 3 எனக்கு ஃபோன் வந்தது மேனேஜர் கிட்ட இருந்து. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 3 வந்துருங்க ஈவினிங் அப்படின்னாரு. பட் இருந்தாலும் சார் வந்து வந்துருவாரு, துபாய் போயிருந்தார் அவர். என்ன சொன்னாங்கன்னா, இல்லை வேண்டாம் 3 வேணாம், சார் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் டைர்டாக இருப்பார், 4 வாங்க அப்படின்னாரு. அக்டோபர் 4 என்னோட பர்த்டே. ஸோ சரி சார் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் சர்ப்ரைசிங்காக எனக்கு கேக்லாம் வச்சு ஹாப்பி பர்த்டே சேத்தன் போட்டு, ஜென்டில்மேன் 2 ஹீரோன்னு போட்டு அதெல்லாமே போட்டிருந்தாரு. ஸோ ஒரு பெரிய சர்ப்ரைசிங் எலிமெண்ட், பர்த்டே கிஃப்ட் மாதிரி சூப்பரான விஷயம் அப்படி வந்துச்சு.